டிஎன்இ மீடியா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் 3 ஆண்டு தடை நீக்கம் சவுதி அரசு அதிரடி அறிவிப்பு அப்படிங்கிற தலைப்பில் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சவுதி அரேபியானுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு பார்த்திங்கன்னா சவுதி கெசட்.com சொல்லுவாங்க. ஸோ அந்த வெப்சைட்லேருந்து வரக்கூடிய நியூஸ் தான் இது. ஜனவரி 17ஆம் தேதியோட நியூஸ். இன்றைக்கி 19 ஆகிடுச்சு. இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த வீடியோ நம்ம சொல்கிறோம். சவுதி அரேபியா லிஃப்ட் 3 இயர்ஸ் என்ட்ரி பேன் ஆன் எக்ஸ்பர்ட் ஹூ ஃபெயில் டு ரிட்டர்ன் பிஃபோர் எக்ஸ்பைரி ஆஃப் விசா. நிறைய பேருக்கு தெரியும், சவுதி அரேபியாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஊருக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு எக்ஸிட் என்ட்ரி விசாவில் போவாங்க. சில தவிர்க்க முடியாத காரணங்களால திருப்பி வர முடியாது. ஏதாவது ஒரு அசம்பாவிதங்களோ அல்லது நோய் நொடியோ ஏற்பட்டிருக்கும், வர முடியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி வர முடியாமல் போணுச்சுன்னு சொன்னாக்க விசா எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா நீங்கள் 3 வருஷத்துக்கு சவுதி அரேபியாவுக்கு உள்ளார்க்க வர முடியாது. அப்படிங்கிறது தான் இவ்வளோ நாளாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த தடையை நீக்கியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த விஷயத்தினால ஊருக்கு சவுதி அரேபியா போனால் சவுதி அரேபியாவுக்கு தான் போவேன், அங்கே தான் எனக்கு வேலை பார்க்க பிடிக்கும் அப்படிங்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. 18 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் உள்ள நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சவுதி அரேபியாவில் அவங்க சொந்த ஊர் மாதிரி அங்கே இருந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு சவுதி அரேபியாவை விட்டால் வேறு நாடுகளுக்கு போக முடியாது. அங்கே நல்ல முறையில் எல்லா இடத்துக்கும் போயிருப்பாங்க, தெரிஞ்சிருப்போம், எல்லா இடத்துக்கும் போக வர தெரியும். டிரைவராக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியான நாடுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா. ஸோ இந்த மாதிரி இந்த விசா 3 இயர்ஸ் விசா பேன் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் திரும்பி போக முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவும் கை கொடுக்கும். இப்போ நிறைய பேர் சவுதி அரேபியாவுக்கு போகிறதுக்கு உண்டான வேலைகளில் ஈடுபட ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் அவங்களுடைய கஃபீலுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு இந்த மாதிரி வரணும்னு ஆசையாக இருக்குது, 3 வருஷம் தடையை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கூட பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் இந்த சவுதி கெசட் ரிப்போர்ட்டில் சவுதி அரேபியா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த தடையை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நிறையா கம்பெனிஸ் இந்த மாதிரி போகிறாங்க, ஊருக்கு போகிறாங்க, ஆனால் திரும்பி வராமல் போயிடுறாங்க. இதனால் எங்களுக்கு ஒர்க்கில் நிறையா தடைகள் ஏற்படுது, எங்களுக்கு ஆன் டைமில் ஒர்க்கை முடிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கான்ட்ராக்டை நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. விசா தேவையில்லாமல் செலவாகிடுது, அடுத்த விசா கிடைக்க மாட்டேங்குது கம்பெனிக்கு. ஸோ இந்த மாதிரி காரணங்களால யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு தண்டனையாக 3 வருஷத்துக்கு உள்ளார்க்க வர முடியாது அப்படிங்கிற மாதிரியான திட்டத்தை கொண்டுட்டு வரணும்னு சொல்லி சவுதி அரேபியாவுடைய ஜவாசத்துக்கு அந்த காலத்தில் நிறைய கம்பெனிஸை ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. அந்த ரெக்யூர்மெண்ட்டை ஏற்று தான் இந்த 3 வருஷம் தடையை கொடுத்துருந்தாங்க இத்தனை வருஷமாக. ஆனால் இப்போ சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. வேர்ல்டு எக்ஸ்போ 2030 கூட நடக்க போகுது. அதே மாதிரி நிறைய ரியல் எஸ்டேட்டில் பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்டு. அதே மாதிரி ஆட்டோமொபைல் செக்டர்லையும் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு ஆட்டோமொபைலுக்கு உண்டான ஹப்பாக அது மாறிக்கிட்டு இருக்குது. சுற்றுலாத்தலங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு சவுதி அரேபியாவில் இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2.5 மில்லியன் பீப்புள்ஸ் டூரிஸ்ட் வந்துட்டு போயிருக்கிறதாகவும், நிறையா எக்கனாமிக்கலாக நிறையா க்ரோத் ஆகிருக்கிறதா சவுதி அரேபியா சொல்லுது. ஸோ இந்த கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பேன் இருக்கிறதுனால நிறைய பேர் வர முடியாமல் இருக்கிறாங்க. இந்த பேனை நம்ம தூக்கிட்டோம், இந்த தடையை நீக்கிட்டோம்னு சொன்னாக்க அவங்களும் சவுதி அரேபியாவுக்குள்ளே வரலாம். இதனால் லேபர் மார்க்கெட்லேயும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே சமயத்தில் சுற்றுலா மற்றும் இந்த ரியல் எஸ்டேட் இந்த துறைகளையும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு காரணங்களாக வச்சு இப்போ இந்த தடையை நீக்கியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு மெயின் காரணம்னு பார்த்திங்கன்னா என்னன்னு பார்த்திங்கன்னா, லேபர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஷார்ட்டேஜை நீக்க முடியும். அதே மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்டுகளுக்கு மேன் பவர் தேவைப்படும் பொழுது எக்ஸ்பீரியன்ஸான உள்ள ஆளுகளை உள்ளிருக்க வரும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது காரணத்துக்காக வேண்டி இந்த பேன் நீக்கியிருக்கிறாங்க. இனிமேல் யாரெல்லாம் சவுதி அரேபியாவுக்கு வர முடியாமல் எக்ஸிட் ரீஎன்ட்ரியில் போய்ட்டு வர முடியாமல் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நீ மறுபடியும் வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதை தான் இங்கே ஃபுல்லாக இங்கிலீஷில் கொடுத்துருந்தாங்க. நான் இப்போ அதை ஃபுல்லாகவே உங்களுக்கு தமிழில் சொல்லிட்டேன். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் இருக்கிறன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சவுதி அரேபியாவுக்கு வரணும்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரிய வைக்கிறது மூலமாக நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அவங்களும் சவுதி அரேபியாவுக்கு அவங்களோட குடும்பத்தினுடைய கஷ்டங்களை நீக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பாக இருந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இல்லை பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நன்றி.